Taste the Daily. சென்னை விமான நிலையத்தில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரது குடும்பத்தினரையும் பார்த்து விசாரணை மேற்கொண்டதாக கூறினார். மேலும் தமிழக ஆளுநர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசியிருப்பதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு அறிக்கை தயார் செய்து பிரதமரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறிய அவர், இந்த வழக்கில் குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தனியார் கார்ப்பரேட் கம்பெனிக்கு சொந்தமான இடத்தில் நீர்த்தேக்கம் அமைப்பது குறித்து நேரில் ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூலத்தூர் மலை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களை சென்னையை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்று விலைக்கு வாங்கியதோடு தற்போது வரை எந்த ஒரு விவசாயமும் செய்யப்படாமல் உள்ளது. அத்துடன் விவசாயிகளுக்கு வழி கொடுக்காமல் வேலி அமைத்த கார்ப்பரேட் நிறுவனம் தற்போது 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்த்தேக்கம் அமைப்பதாக தெரிகிறது. இதற்காக கொடைக்கானல் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்தபோது பொதுமக்கள் அதிகாரிகளின் வாகனத்தை மறித்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதி கொடுக்காதே, தனியாருக்கு அனுமதி கொடுக்காதே, தனியாருக்கு அனுமதி கொடுக்காதே. வட்டார வளர்ச்சி அலுவலர் அங்க ஆய்வு செய்ய போக வேண்டாம், இந்த மாதிரி பூலத்தூர் கிராமத்தில் தனியார் குமுதம் கார்ப்பரேட் கம்பெனி செக்டம் கட்டுவதற்கு எத்தனை கோடி? 5 கோடி ரூபா 5 கோடி தனிநபருக்கு ஒதுக்கீடு செய்யாதே. இவ்வளவு பெரிய தொகையை 5 கோடி ரூபா தொகைங்கிறது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒதுக்குவதை தவிர்த்து இப்போ மக்கள் பணி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஊரில் கிராமத்தில் நம்ம பண்ணாமல் நம்ம ஒரு முடிவடையாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதை விட்டுட்டு அரசு நிதி இப்போ முறைகேடாக அவங்களுடைய தனி செல்வாக்கு மூலமாக அவங்க இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட தோட்டத்துக்காக இந்த நிதியை ஒதுக்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும்னு சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம்.